நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லுவார்கள், ஒரு முஸ்லிமின் இறுதி சடங்கிலே பங்கேற்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஒரு மனிதன் இறந்து போனால் அவன் இறந்து போன ஜனாசாவிற்கு ஒரு மனிதன் ஜனாசா தொழுகையிலே அவன் கலந்து கொண்டால் ஒரு உஹது மலையினுடைய நன்மை கிடைக்கிறது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே அந்த ஒரு முஃமின் இறந்து போனதற்கு பின்னால் அவனுடைய ஜனாசா தொழுகையிலே கலந்து கொண்டு அவனுடைய அடக்கம் முடியும் வரை அங்கே அவன் காத்திருப்பானேயானால் 2 உஹது மலையுடைய நன்மைகள் கிடைக்கும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதனால் தான் இந்த மூமின்கள் இஸ்லாமியர்கள் ஒரு இஸ்லாமியன் இறந்து விட்டால் அவருக்கு பின்னால் அவனுடைய பாவத்திற்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டு அல்லாஹும்ம ஃபிர்லி அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, யா அல்லாஹ் அவன் பாவத்தை நீ மன்னித்து விடு, அவனுக்கு நீ இரக்கம் காட்டு என்று சொல்லிக்கொண்டே அவர்கள் ஜனாசா தொழுகுவார்கள். அவர்கள் நடைபயணமாக ஜனாசாவினுடைய ஊர்வலத்திலும் செல்லக்கூடிய நோக்கம் இதுதான் என்ற விஷயங்களை முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கிறோம்.